الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வானத்துடைய பிரயாணத்தை குர்ஆனில் 2 சூறாக்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த மிஅராஜுடைய பிரயாணம், இஸ்ராவுடைய பிரயாணம், இதை பேசுவதால் கேட்பதால் ஈமான் உறுதியடையும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்தீக் என்ற அந்த நாமத்தை அடைவதற்கொரு காரணி இந்த மிஅராஜுடைய சம்பவத்தை உண்மைப்படுத்தியது. குர்ஆனிலே 2 சூறாக்கள், ஒரு சூரா சூரத்துல் இஸ்ரா, இரண்டாவது சூரா சூரத்துல் நஜ்ம். சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சென்ற பிரயாணத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். சூரத்துன் நஜ்மிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து
எப்படி வானத்துக்கு மிஅராஜ் சென்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள், சிதரத்துல் முன்தஹாவை சந்தித்தார்கள், ஜன்னத்துல் மஅவாவை பார்த்தார்கள் என்ற ஆயத்துகளெல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஆகவே ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ரஜபுடைய மாதத்தில் மிஅராஜுடைய சம்பவத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நாம் படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும். இதனுடைய திகதி வித்தியாசம் அடையலாம். மிஅராஜுடைய 27ஆம் இரவுதான் மிஅராஜுடைய இரவா அல்லது முன்னால் நடந்ததா பின்னால் நடந்ததா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதற்காக கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதற்காக மிஅராஜையே பேசாமல் விடுவதா? இந்த மிஅராஜுடைய சம்பவம் மூளைகளுக்கு படாத சம்பவம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா, அல்லாஹ் தூய்மையானவர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை மீனுக்குள்ளிருந்து பாதுகாப்பது மூளைகளுக்கு படாத சம்பவம். ஒரு மனிதரை மீன் விழுங்கினால் அந்த மனிதரை எவ்வாறு வெளியே கக்கும்? ஆச்சரியமான சம்பவம். அதனால்தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், அங்கேயும் சுப்ஹானக், அல்லாஹ் தூய்மையான. குர்ஆனில் இது மாத்திரமல்ல ஆச்சரியமான சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருக்கும் பொழுது, ஷாமில் இருக்கும் பொழுது பல்கீசுடைய சிம்மாசனத்தை யமனிலிருந்து கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதையும் குர்ஆன் தான் சொல்லியிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவையில் 40 இரவுகள் பிரயாணம் செய்யும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானத்துக்கு சென்று 7 வானத்தையும் கடந்து முழுதையும் பார்த்துவிட்டு ஒரே இரவையில் திரும்பி வந்தது ஆச்சரியம் அல்ல. இதுதான் ஈமான். சித்தீகீன்களை உருவாக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் மிஅராஜுடைய சம்பவம். அல்லாஹுடைய நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். சந்தேகம் வராது. யாருக்கு சந்தேகம் வரும்? முனாஃபிக்குகளுக்கு. அல்லாஹ் மீது நம்பிக்கை குறைந்தவர்களுக்கு சந்தேகம் வரும். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு நாளும் இதிலே சந்தேகம் வராது. வல்லதீ ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, அல்லாஹ் சொல்கிறான், உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிரயாணம் இருக்கிறதே, பல்கீசுடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்தளவு நேரத்துக்குள் எடுத்தார்கள்? முழு இரவும் இந்த பிரயாணம் நடந்தது. முழு இரவும் இந்த பிரயாணம் நடந்தது. இதை நீங்க மறுக்கிறீர்களா? அப்படி என்றால் பல்கீசுடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யமனிலிருந்து பலஸ்தீனுக்கு எடுத்ததற்கு எவ்வளோ நேரம் சென்றது தெரியுமா? قبل أن يرتد إليك طرفك, உங்களுடைய கண்ணை மூடி திறப்பதுக்குள் நான் வைப்பேன் இந்த இடத்தில். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறந்தார்கள். கண்ணை மூடி திறப்பதுக்கு எத்தனை மணித்தியாலம் தேவை? செகண்ட் கணக்கு தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறந்தார்கள். அந்த வினாடி பொழுதிலே பல்கீசுடைய சிம்மாசனம், யமனில் இருந்த சிம்மாசனம் பலஸ்தீனிலே முன்னால் இருந்தது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இதை முழு யூதர்களும் நம்புகிறார்கள். சொலமனுடைய சம்பவம் என்று முழு யூதர்களும். அதை நம்ப முடியுமாக இருந்தால் ஏன் இந்த மிஅராஜை நம்ப முடியாது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை சோதிக்கின்றார். யாரால் முடியும்? அல்லாஹுவால் முடியும். அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய பிரயாணத்தை செய்ய வைத்தான்.
சகோதரர்களே, ஈமானை பலப்படுத்த வேண்டும். மேராஜுடைய காலம் இது, ரஜபுடைய காலம் இது. பேச வேண்டும், பேசுவதை நிறுத்தக்கூடாது. எவ்வளோ சஹீஹான விடயம் இது, எவ்வளோ குர்ஆனுடைய விடயம் இது. முந்திய காலங்களில் மேராஜுடைய 27ஆம் நாள் வந்தால் மேராஜை பற்றி பேசுவார்கள். இன்றொரு சந்தேகம் பிறந்திருக்கு. என்ன சந்தேகம்? ரஜபிலா மேராஜ் நடந்தது, சரி, ரஜபை விடுங்கள், ரபியுல் அவ்வல் என்று வையுங்கள். ஆனால் மேராஜுடைய சம்பவம் பலகீனமானதா? இல்லை. திகதியில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் சம்பவம் உறுதியானது. 2 சூறாக்கள் இதை பற்றி பேசுகிறது. சென்ற வாரம் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்ததும் வானத்துக்கு சென்றதையும் பார்த்தோம். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்தை அடைந்தார்கள். எவ்வளோ வித்தியாசமான பிரயாணம்! சின்ன பிள்ளைகளுக்கு இதை எழுதி அழகான கதையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த சீராவை. முதலாவது வானத்தை அடைந்ததோடு 7 வானங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனிலே 7 வானத்தை படைத்திருக்கிறேன். சபஅ தராயிக தபகன் அன் தபக், தட்டு தட்டான 7 வானம் இருக்கிறது. இந்த 7 வானத்திலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்பதற்கு 8 நபிமார்களை வைத்திருந்தார். எத்தனை நபிமார்களை? 7 வானம், 7 நபி அல்ல. எத்தனை நபி? 8 நபிமார்களை அல்லாஹ் வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபிமார்கள் அனைவர்களுக்கும் தொழுவித்து விட்டு தான் வானத்துக்கு செல்கிறார்கள். முதலாவது வானத்துக்கு சென்றதோடு முதலாவது வானத்திலே இருந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரூகுகளுடைய பிரயாணத்தை பாருங்கள், எவ்வளோ அவசரமாக ரூ சென்று விட்டு. முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்றார். எப்படி வரவேற்றார்? மர்ஹபன் பிபினி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ். சாலிஹான நபியே, சாலிஹான மகனே வாருங்கள். இந்த 7 வானத்திலும் 2 பேர் தான் மகனே என்று வரவேற்றது. ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில், இரண்டாவது 7வது வானத்தில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மற்ற எல்லோருமே சாலிஹான நபியே வாங்க வாங்க. எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் எவ்வளோ சந்தோஷமான பிரயாணம் இது. இந்த பிரயாணத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது சும்மா அல்ல. தாயிஃப்ல அடிபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஹதீஜாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய நானா அபூ தாலிபுடைய மரணம், இந்த பாரிய கஷ்டங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த பிரயாணத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். முதலாவது வானத்தை அடைந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள். மகனே வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தா சிரிக்கிறார், இடது பக்கம் பார்த்தா அழுகிறார். கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, ஏன் வலது பக்கம் அவருடைய பிள்ளைகள் சொர்க்கவாதிகள், இடது பக்கம் இருக்கிற எல்லாம் அவருடைய பிள்ளைகளின் நரகவாதிகள். சரி, முதல் வானம் முடிஞ்சு முதல் வானத்திலிருந்து 2வது வானத்துக்கு பிரயாணம் செய்தார்கள். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, ஒரு வானத்திலிருந்து மற்ற வானத்துக்கு 500 வருடம் பிரயாணம் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது வானத்தை அடைந்ததோடு 2வது வானத்தை தட்டினார்கள். கேட்டாங்க, யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, திறங்க. திறந்தா 2வது வானத்தை 2 நபிமார்கள் இருக்கிறார்கள். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்றார்கள். மர்ஹபன் பின் நபிய் ஸாலிஹ், சாலிஹான நபியே வாங்க. அல்லாஹ் வரவேற்பதற்கென்றே வைத்திருந்தான்.
ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலிருந்து தான் கடைசி காலத்திலே திமிஷ்குக்கு இறங்குவார்கள். இந்த உலக இரண்டாவது வானத்திலே தான் இருக்கிறார்கள். இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானத்துக்கு பிரயாணம் செய்கிறார்கள். மூன்றாவது வானத்திலே அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது வானத்திலிருந்து நான்காவது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்தார்கள். நான்காவது வானத்திலே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்திருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களை திரும்ப வரவேற்றார்கள், வாருங்கள். நான்காவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானத்திலே ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஐந்தாவது வானத்திலே வரவேற்றார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானத்துக்கு சென்றார்கள். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள். ஆறாவது வானத்திலிருந்து தான் ஏழாவது வானத்துக்கு சென்றார்கள். கடைசி வானம் ஏழாவது வானத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்தார்கள். ஏழாவது வானத்தில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் பின் நபிய் ஸாலிஹ் வபினி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாருங்கள், சாலிஹான நபியே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் எனது பரம்பரையில் ஒரு நபி வர வேண்டும் என்று துஆ கேட்டதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பல ஒத்துமைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை போல்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம். முதலாவது ஒற்றுமை. நபிகள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வடிவும். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து 2 பிள்ளைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் எல்லா நபிமார்களும் வந்தாத்திலே. தொழுகையுடைய அத்தஹியாத்திலே நாம் சலவாத் இப்ராஹிமியா ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரக்கத் செஞ்சதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பரக்கத் செய். இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது ஒத்துமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலிருந்து ஹிஜ்ரத் செய்து பலஸ்தீனிலே வந்துதான் மௌத்தானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே தான் மௌத்தானார்கள். நான்காவது ஒற்றுமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு துஆ கேட்டார்கள். ஐந்தாவது ஒற்றுமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய ஹாஜரை திருமணம் செய்து இஸ்மாயில் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ருடைய மாரியாவை திருமணம் செய்து இப்ராஹிம் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய ஹாஜரை பெற்று ஹாஜர் மூலம் இஸ்மாயில் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மிஸ்ரை சேர்ந்த மாரியாவை திருமணம் செய்து இப்ராஹிம் என்ற பிள்ளை கிடைத்தது. நிறையவே ஒத்துமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள் எங்கு? ஏழாவது வானத்தில். ஏழாவது வானத்திலேதான் பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தூரிலே வத்தூர் وكتاب مستور في رق منشور والبيت المعمور. அல்லாஹ் சத்தியம் செய்கிறார்,
பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல்கள் மீது சத்தியமாக. நாங்கள் பார்ப்போம் அதிகமாக பங்களாதேஷ் பள்ளியெல்லாம் பைத்தா தாண்டி பைத்துல் முக்கர்ரம், பைத்துல் மஅமூர். ஏன்? இது 7வது வானத்தில் உள்ள பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பள்ளிவாசலை பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகளை அல்லாஹ் படைத்து அந்த பள்ளிக்குள் அனுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் 70,000. குல்ல யௌமின் யதுகுலு ஃபீஹி 70,000 மலாயிகா. இந்த பள்ளியில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்து இருக்கிறார். அந்த பள்ளியில சாய்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்தில் கண்ட 3வது ஆச்சரியம் சித்ரத்துல் முன்தஹா. அல்லாஹ் சூரத்துன் நஜ்மிலே தெளிவுபடுத்துகின்றார். சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்தை நபி அவர்கள் அடைந்தார்கள். நபி அவர்கிட்ட கேட்கப்பட்ட சித்ரத்துல் முன்தஹாவில் என்ன பார்த்தீர்கள்? சொன்னார்கள், பெரிய இலந்தை மரம். அந்த மரத்தை சுற்றி பூச்சிகள் சுற்றி கொண்டிருந்தது. அந்த மரத்துடைய இலைகள் ஆதானில் ஃபியலா, யானைகளுடைய காதுகள் போன்ற இலைகள். அந்த இலந்தை மரம் சித்ரத்துல் முன்தஹா. 4வது கண்ட ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் ஜன்னத்துல் மஅவாவை கண்டார்கள். கண்ணால் சொர்க்கத்தை நபி அவர்கள் கண்டார்கள். 6வது ஆகப்பெரிய ஆச்சரியம் இப்ராஹீம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடி தோற்றத்தில் 2 தடவை தான் பார்த்திருக்கிறார்கள். ஒன்று ஹெரா குகை வாசலிலே, அதாவது சூரத்துல் முத்தஸிர் இறங்கிய பொழுது மக்காவிலே, 2வது வானத்திலே. அல்லாஹ் இந்த ஆச்சரியங்களைத்தான் சூரத்துன் நஜ்மிலே வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க எங்க? உஃபுகில் அஅலா, வானத்தில். ثم دنا فتدلى, கிட்டவாகிறாங்க. فكان قاب قوسين أو أدنى. எவ்வளோ கிட்டவாகிறாங்க தெரியுமா? அம்பு வில்லு, அம்புடைய தூரம், கௌசுடைய தூரம், கிட்டவாயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى لقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما كذب الفؤاد ما رأى لقد رآه من آيات ربه الكبرى. ரப்புடைய பெரும் அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார். என்னென்ன அத்தாட்சி எல்லாம் காட்டணுமோ அல்லாஹ் காட்டினார். அந்த இடத்துல எவ்வளோ ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் நடந்தாங்கன்றதையும் அல்லாஹ் சொல்றான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ மா ஸாகல் பஸரு வமா தகா. அங்கு இங்கெல்லாம் பார்க்கையில் நேர பார்த்து கொண்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமத்தான் பார்த்தார்கள். இந்த பிரயாணத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தாங்களா, பேசினாங்களா? உலமாக்கள் இடத்துல கருத்து வேறுபாடு. அல்லாஹ்வை பார்த்தாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க அல்லாஹ்வை பார்க்க இல்லை. சில சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லை அல்லாஹ்வை பார்த்தாங்க, அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பதுதான் உறுதியான விடயம். அல்லாஹ் உலக முடிவு வரை தேவையான ஒரு கொடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் கொடுத்தான்.
என்ன கொடுத்தான் அந்த பிரயாணத்திலே? அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். இவ்வளோ பெரிய பிரயாணத்திலே அல்லாஹ் கொடுத்த ஹதியாக்களில் மிக முக்கியமான ஹதியா தொழுகை. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய 7 வயது முதல் எங்களுடைய சக்கராத் வரை செய்ய வேண்டிய ஒரு கொடையை அல்லாஹ் கொடுத்தார். இந்த பிரயாணத்துடைய முக்கியத்துவம் இதுதான். அதுவரை தொழுகை கொடுக்கப்படவில்லை. இந்த பிரயாணத்திலே அல்லாஹ் கொடுத்த தொழுகை எத்தனை நேர தொழுகை? 50 நேர தொழுகை. தொழுதுட்டே இருக்கணும், காலையில் மாலையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் எடுத்துட்டு வாராங்க. ஏண்டா தொழுகையுடைய இன்பம் தெரிந்தவங்களுக்கு சந்தோஷம், தொழுகையுடைய இன்பம் தெரிந்தவங்களுக்கு சந்தோஷம். இப்போ நாங்கள் தொழுகையை படிக்கலையே, அதால் தொழுகை இன்பம் இல்லை, அவ்வளவுதான். தொழுகையை படித்தா சகோதரர்களை இன்பமாக மாறிடும். ஏன்? சொருக்கம் பேசிய 10 வார்த்தைகள், 2 வார்த்தை அதில் கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், தொழுகையில் உள்ளச்சம். 2வது வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுகையில் பேணுதல். 7 வயசில் தொடங்கி இருப்போம் சகோதரிகளே, மௌத்து வரை, சக்கராத்து வரை இந்த தொழுகையை விற்றக்கூடாது. விட்டவன் துர்பாக்கியசாலி. தொலை கிடைக்குதில்லை என்று சொல்கிறாரா? அவர் சாப்பிட கிடைக்குதில்லை என்று சொல்லுவாரா? எனக்கு சாப்பிட கிடைக்குதில்லைன்னு யாரும் சொல்கிறதா? எவ்வளோ கஷ்டப்பட்டாவது பசியை போக்குவீங்க. சாப்பாட்டை விட முக்கியம்தான் தொழுகை. இந்த தொழுகை அல்லாஹ் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பாதையில் தானே திரும்பி வரணும். திரும்பி வரும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ எங்களோட இரக்கம் என்பதை காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு சொன்னாங்க, உங்களோட உம்மத்துக்கு என்னுடைய சலாத் ஏற்றி வையுங்க. சுவர்க்கத்துடைய பூமி அப்படியே சும்மா இருக்குது, அதில் தஸ்பீஹ் செய்து மரத்தை நாட்ட சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். சொர்க்கத்துடைய பூமி எவ்வாறு இருக்குதா? மரங்கள் இல்லாத பூமியாக இருக்குது. உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, தஸ்பீஹ் திக்ர் செய்து மரத்தை நாட்ட சொல்லு. அதனால தான் சகோதரர்களே, சகோதரிகளே, கால மால திக்ர் இருக்கும், நாக்கில் திக்ர். வாகனத்தை ஓட்டக்குள்ளே திக்ர், வேலை செய்யக்குள்ளே திக்ர், அது செய்யலாம் லேசா திக்ர். எவ்வளோ திக்ர் செய்யலாம் வாழ்க்கையில். அப்படியே 6வது வானத்துக்கு வந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன தந்தான்? 50 நேர தொழுகையை தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேல்களை தலையடித்தவங்க தானே. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத் செய்யவே மாட்டாங்க, 50 நேர தொழுகையை தொழவே மாட்டாங்க. போங்க, அல்லாஹ் இடத்துல போய் குறைங்க. ஏனண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய புத்தியை கேட்டாங்க. இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகமே போய் குறைச்சாங்க. அல்லாஹ் 45 கொடுத்தார். சரி, 5 குறைக்கிறேன், 45. சரி, 45 எடுத்துகிட்டு வந்தக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய சம்பவமாக இருக்கும் இது, எவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்குது, ஒரே இரவையில் நடக்குது எல்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட எத்தனை? 45. இல்லை, அதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களோட சமூகம். இப்போ 50 நேர தொழுகை இருந்திருந்தால் டைம் பிரித்து பாருங்கள், 50 மணித்தியாலம் இருக்குதா? இருக்கிறதே 24 மணித்தி. அரை மணித்தியாலத்துக்கு ஒரு தொழுகை வரும், வாங்க செல்லோம். அரை மணித்தியாலத்துக்கு அதான் தொழுதுட்டே தான் இருக்கோம். நாங்கள் தொழுவத்துக்கு வந்து அதுக்குத்தான் என்ன அல்லாஹ் காட்டுறான். 45 40 போய் பேசுகிறாங்க. 40 திரும்ப வரக்கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டாங்க. 40 செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. போங்க, குறைங்க. திரும்ப போகிறாங்க. எத்தனை? 35. 5 குறைபடுது. திரும்ப வந்தாங்க. எத்தனை? 30. இல்லை, குறைங்க இன்னும்.
25, 20, 15, 10, கடைசியில் 5. அல்லாஹ் சொன்னான், 5 நேர தொழுகையை தாரேன், ஆனால் 50 நேரத்துடைய கூலியை தாரேன். போங்க, உம்மத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காலையில் வாராங்க. வந்துட்டாங்க. இப்போ எங்கே தூங்கினாங்களோ அங்கே வந்துட்டாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். காலையில் எழும்பினதோட உம்மு ஹானிட முகத்தில் தானே முழிக்கணும். சொன்னாங்க, உம்மு ஹானி, இரவு பெரிய ஒரு பிரயாணம் போய் வந்தேன். எங்கே பிரயாணம் போனீங்க? இப்படித்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனேன், இப்படித்தான் வானத்துக்கெல்லாம் போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். உம்மு ஹானி சொன்னாங்க, வெளியே மட்டும் சொல்லிடாதீங்க, நம்ப மாட்டாங்க. சொல்லத்தான் போகிறேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்றது தான் போகிறேன். உம்மு ஹானி சொல்றாங்க, எப்படி நம்ப போறாங்க? நம்பத்தான் வேணும் இது எல்லாரும். இப்ப காஃபிர்கள் வாராங்க, கதை பரவிட்டு, முஹம்மத் புதிய செய்தி என்ன இருக்குதா? ஓ, இரவு வானத்துக்கு போய் வந்தேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? கையில் கிடைச்ச மாதிரி ஓடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் புதிய செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றால் இரவு வானத்துக்கு போனாராம், அக்ஸாக்கு போனாராம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை விட நாங்கள் அவரை உண்மைப்படுத்துகிறோம், அவர் வாயால் சொன்னால் உண்மைதான் அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சித்தீக் என்ற பட்டத்தை கொடுத்து. இந்த மேராஜுடைய சம்பவத்தை நாங்களும் உண்மைப்படுத்தி சகோதரர்களே சித்தீக்கீங்களுடைய கூட்டத்தில் சேரும். எந்த சந்தேகமும் இல்லை எங்களுக்கு இதில். இப்போ எங்களுக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ நல்லா இவரை என்ன பொய்யா கேளு தானே இப்போ. ஏன்னா அந்த காலத்தில் பலஸ்தீனுக்கு பிரயாணம் போகிற பழக்கம் அபு சுஃபியான் எல்லாருக்கும் இருந்துச்சு. லீலா ஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரசூலுல்லாஹ் பலஸ்தீனுக்கு போகலன்னு எல்லாருக்கும் தெரியும். மக்காவுடைய காஃபிர்கள் வியாபாரத்துக்கு பலஸ்தீனுக்கு போகிறது, ஈலியா பழைய பேர் அக்ஸாக்கு போகிறது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாருமே நின்று இவர்கிட்ட கேட்போம் கேள்வி, கொஞ்சம் மாட்டுவார் இப்போ அப்படின்ட்டு, எப்படி உங்களோட பலஸ்தீன் பள்ளியை சொல்லுங்க வாப்போம் அப்படின்ட்டார். அல்லாஹ் என்ன செய்தான்னு தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி வந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் நிறுத்தினான். பார்த்து சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. கதவு இங்கே, வாசல் இங்கே. ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விடயம் ஒன்று சொன்னாங்க. நான் ரிட்டர்ன் வரும் பொழுது, திரும்பி வரும் பொழுது உங்களோட வியாபார கூட்டம் இந்த இடத்துல தூங்கி கொண்டிருந்தாங்க, அவங்க தண்ணி வச்சிருந்தாங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் நான் வந்தேன்டாங்க. இவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக போயிட்டு, உண்மையிலே அந்த வியாபார கூட்டம் அங்கே தான் தங்கி இருந்துச்சு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈமான் கூடியது இந்த பிரயாணத்தால். அதுதான் மிஅராஜுடைய பிரயாணம், அதுதான் இஸ்ராவுடைய பிரயாணம். அதனால தான் அல்லாஹ் பாவித்த வார்த்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி. அல்லாஹ் இரவோடு இரவாக தனது அடியாரை இரவு பிரயாணம் செய்ய வைத்தார். அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஏன்? தொழுவிச்சு காட்டணுமே. ஆரம்ப நேரத்தில், அடுத்த நாள் கடைசி நேரத்தில், அந்த நாள் தொடங்கப்பட்ட தொழுகைதான் சகோதரர்களே இன்று வரை உலகத்தில் ஹயாத்தாய் கொண்டிருக்கிறது. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழத் தொடங்கிய தொழுகை தன்னுடைய உயிர் பிரியும் வரை நபி அவர்கள் தொழுகையை விடவில்லை. தன்னுடைய சக்கராத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் 29 கிட்டத்தட்ட 12 நாள் நோயாளியாக இருந்தார்கள். நோயாளியாக இருந்தால் மனிதன் தொழமாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அப்பாஸ் அலி ரலியல்லாஹுடைய தோளில் கையை போட்டு கால் இழுபட மஸ்ஜிது நபவிக்கு வந்து தொழுவித்தார்கள். தன்னுடைய சக்கராத்திலும் தொழ வேண்டும் என்பதை இந்த உம்மத்துக்கு படித்து கொடுத்தார்கள். தொழுகையை விட்டு நீங்கள் வெற்றி அடைய முடியாது சகோதரர்களே. எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த குடும்பத்தில் தொழுகை இல்லையோ அந்த குடும்பமோ, அந்த சமூகமோ, அந்த நாடோ ஒரு நாளும் வெற்றி அடையாது.
தொழுகை இல்லாதவனை மருமகனாக கூறெடுத்திராதி. தொழுகை இல்லாதவனோடு மிக கவனமாக நடந்து கொள்ளும். ஏன் அல்லாவுக்கு மோசடி செய்யக்கூடியவன் உங்களுக்கு மோசடி செய்ய மாட்டான் என்று நம்பிவிட்டீர்களா? அல்லாவுக்கே துரோகம் செய்தவன் தொழுகை இல்லாதவன். அதனால தான் தொழுகை அந்தளவு முக்கியம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுதார்கள். ரபியுல் அவ்வல் 6, 7 ஆகும்பொழுது நின்று தொழ முடியாது, உட்கார்ந்து தொழுதார்கள். நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள். உட்கார்ந்து தொழ முடியாதா படுத்து தொழுங்கள். தொழுகை விட்டு விடாதீர்கள். தண்ணீர் பாவிக்க முடியாதா மண்ணால் தயம்பம் செய்து தொழுங்கள். தொழுகையை விட முடியாது. ஊரிலே 4 ரக்காத் தொழுகிறீர்களா, பிரயாணத்தில் 2 ரக்காத் தொழுங்கள். சுருக்கி தொழுங்கள். எவ்வளோ லேசு அல்லாஹ். உங்களால் பள்ளி இல்லை, இடமில்லை, சேர்த்து தொழுங்கள். பிரயாணம் போகிறீர்கள், லொஹரையும் அசரையும் சேர்க்கலாம், மக்ரிபையும் இஷாவையும் சேர்க்கலாம். எவ்வளோ சலுகைகள் தொழுகையிலே. ஏன் வாழ்க்கையில் சகோதரர்களே ஒரு தொழுகை எங்களுக்கு தவறிவிடக்கூடாது. அதனால தான் மதீனாவிலே முனாஃபிக்குகள் கூட முன்சஃபிலே தான் தொழுவார்கள். இன்று முஸ்லிம் என்ற பேரை வச்சிருக்கிறாங்க, தொழுகிறது இல்லை. முனாஃபிக்குகள் கூட முன்சஃபிலே தான் தொழுவார்கள் மதீனாவிலே. அந்தளவு முக்கியமான சகோதரர்களே தொழுகை. இந்த மிஅராஜுடைய பிரயாணத்திலே அல்லாஹ் தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பயான்கள் வாழ்க்கையில் செய்தார்கள். ஆனால் சக்கராத்திலே கடைசியாக சுருக்கி 3 விடயம் சொன்னார்கள். அதில் ஒரு விடயம் அஸ்ஸலா. அஸ்ஸலா, தொழுகையில் கவனமாக இருங்கள். சக்கராத்திலே சொன்ன மிக முக்கியமான விடயம் தொழுகை. தொழுகையில் கவனமாக இருங்கள். தொழுகையில் கவனமாக இருங்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மௌத் வரை, சக்கராத் வரை தொழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உயர்ந்த பிரயாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த தொழுகையில் பேணுதலாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. தொழுகை மூலமாக உன்னுடைய பொருத்தத்தை அடைய தௌஃபீக் செய்வாயாக. இந்த மிஅராஜுடைய சம்பவத்தின் மூலம் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. சித்தீக்கீங்களுடைய கூட்டத்தில் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح.
على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله والصلاة محمد الوصيلة والفضيلة والثوق. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى لقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما كذب الفؤاد ما رأى. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. شافي لا شفاء إلا شفاءك شفاء الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.